ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பூவி சமையல். இன்னைக்கு சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீரக சம்பா அரிசி வச்சு இன்னைக்கு நான் இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் ஹோல் கரம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு துண்டு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எப்படியும் ஒரு 4 மினிட்ஸ் ஆகும். கூடவே அரைக்கை கொத்தமல்லி தழை, ஒரு 15 புதினா இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அடுத்து வெட்டி வச்சிருக்க 2 தக்காளி பழம் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச், 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியாக நறுக்கியிருக்க 2 கேரட், 10 to 15 பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடவே மஷ்ரூம், காலிஃப்ளவர், உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்து செய்யலாம். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம். தயிர் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடுத்து 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த டைமில் தான் பிரியாணி மசாலா சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி டேஸ்ட் வரும். பிரியாணி மசாலா சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 300 கிராம் ரைஸ்க்கு 600 ml தண்ணி சேர்த்துருக்கேன். காய்கறிலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணுங்க. உப்பு பத்தாம இருந்தா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால நான் மறுபடியும் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் 15 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு லெவலாக வந்ததுக்கு அப்புறம் மேலே கொஞ்சம் புதினா இலை போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டு மீடியம் ஹீட்டில் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக சேர்த்தோன்னா பிரியாணி சூப்பராக உதிரி உதிரியாக வரும். இது வெஜிடபிள் பிரியாணிங்கிறனால அதிகமாக வெஜிடபிள் சேர்த்திங்கன்னா சாதம் கம்மியாகவும் அதிகமாக காய் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதனால காய் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ப்ரிப்ரேஷன் எப்படின்னு பார்த்தோம். ரைத்தா கூட சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் இன்னும் பார்க்க பூவி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.